பாசமா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தந்தாரு. என்ன அப்டின்னா, எனக்கு அப்ப வந்து கனவு நல்லா தெரிஞ்சு பாஸ்டமா. ஆனா எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு கனவு ரொம்ப ஞாபகத்துல இல்ல. இங்க என்ன ஞாபகத்துல இருக்குன்னா, எங்க ஊர்ல வந்து நாங்க வீடு கட்டுனோம்ல பாஸ்டமா, உங்களுக்கு தெரியும்ல. அந்த வீடு பத்தி வந்து அங்க ஒரு பையன் இருக்கான். சொந்த பையன் தான். கொஞ்சம் தூர சொந்தம். ஜோசப்ன்னு ஒரு பையன். அவன் வர்றான். ஒரு பொம்பள மாரி இருக்கு. தலையில வந்து ரெட் கலர் துணி கட்டியிருக்கு. அது பார்த்தோனே மந்திரவாதி பொம்பளன்னு தெரியுது. இவங்க 2 பேரும் இப்ப ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அவன் ஏதோ சொல்றான், அந்த வீடு வந்து வாங்கணும். அவங்களுக்கு வேணும்னு சொல்ற மாரி. அவன் அபகரிக்கிற மாரி கேட்குறான். ஆனா, அப்புறம் வந்து இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 21 நாள் நீ வந்து நைட்டு 12 டூ 2 வந்து இது பண்ணணும். ஏதோ ஸ்லோகன் சொல்லணும். அந்த பிள்ளை மேல சாபமா சொல்லணும். அந்த மாரிலாம் ஏதோ சொல்றாங்க. அந்த அம்மாவும் ஏதோ தண்ணிக்குள்ள நிக்க போகுது. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வார்த்தைகள் ஞாபகம் வருது பாஸ்டர்மா. மொத்தத்துல எனக்கு விரோதமா ஏதோ பண்ணணும்னு இந்த அம்மா ஐடியா குடுத்துருக்கு. ஆமா பாஸ்டர்மா. அப்ப நல்லா சீன் வந்து நல்லா தெரிஞ்சுச்சு. இப்ப எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு நெறைய சீன் மறந்துருச்சு. ஆனா மொத்தத்துல இதான் பாஸ்டர்மா அந்த அம்மா இப்ப சொன்னது. 21 நாள் நைட் வந்து 12 டூ 2 நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான் பாஸ்டர்மா. அதே மாரி இப்ப நான் வந்து என்ன பாஸ்டர்மா பண்ணேன்? அவன் வந்து இப்ப 21 நாள் நைட்டு அங்க போய் என்னைய அழிக்கிறதுக்கா பண்ணா, நான் என்ன பாஸ்டர்மா பண்ணேன்? எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க பாஸ்டர்மா. 3 மணி நேரம் என்னைய ஜெபம் பண்ண சொல்றீங்களா நைட்டு? அட்லீஸ்ட் 2 1/2 மணி நேரமா ஜெபம் பண்ண சொல்றீங்களா? கரெக்ட்டா அந்த டைமு. ஆமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாஸ்டர்மா. ஆண்டவர் பாருங்களேன் டைம் கூட அவன் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்கான் பாஸ்டர். அந்த கனவுல அப்படி வருது பாஸ்டர்மா. இன்னையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறான். நேத்து நைட் ஆரம்பிச்சாங்களா? இல்ல இன்னைக்கு நைட் தான் ஆரம்பிக்க போறாங்களா? எனக்கு தெரியல. சரி ஓகே பாஸ்டர்மா. நீங்க சொன்ன மாரி நான் உண்மையா அவங்களே ஒருத்தன அழிக்கிறக்காக அவங்க அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, நான் நிச்சயமா எனக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், என்னுடைய பிற்கால சந்ததிக்காகவும் நான் நிச்சயமா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். நான் நிச்சயமா 12 டூ ஒரு 2:30 இல்லன்னா 3 எனக்கு நல்லா இதா இருந்துச்சுன்னா, ரொம்ப தூக்கம் வந்தா 2:30க்கு படுத்துடுறேன். அப்படி இல்லன்னா 3 மணி வரைக்கும் நான் கண்டிப்பா ஜெபம் பண்றேன் பாஸ்டர்மா. ஓகே பாஸ்டர்மா. ஓகே.